ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. நம்ம குரு ஃபார்ம்ஸ் எப்படி வந்தது, எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பற்றி. என்னோட பேர் ரஞ்சித், மைசூர் கர்நாடகாவிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து எம்எஸ்சி ஜெனட்டிக்ஸ் முடிச்சிருக்கிறேன். ஒரு 6-7 வருஷமாக வந்து ஆர்கானிக் இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழி வளர்க்குறது, கோட் ஃபார்மிங்கு, கோகனட் ஃபார்மிங், அப்புறம் ஒரு தேசி சீட்ஸ் நேட்டிவ். ஸோ நான் வந்து ஜெனட்டிக்ஸ் படித்ததுனால ஒரு ஐடியா இருக்குது, சீட் ப்ரொடக்ஷன் எப்படி வரும், அந்த ஒரு ஜீன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறதுனால ஸோ சீட்ஸ், நேட்டிவ் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஃபோடர் சீட்ஸ், இந்த தீவனத்துக்கு வேண்டிய சீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். கோகனட் ஃபார்மிங்கு, அப்புறம் ஒரு சில ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ், ஆர்கானிக் மென்யூஸ், இப்படி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி நான் கன்னடத்தில் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன், சேம் குரு ஃபார்ம்ஸ் அப்படின்னு. அதில் ஒரு 55,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மிங் எல்லாம் வந்து யாரும் ரொம்ப விரும்பி பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இம்பார்ட்டண்ட் இல்லை, வியூஸ் இம்பார்ட்டண்ட் இல்லை. நம்ம வந்து எவ்வளோ ஒரு பீப்புள்ஸை ரீச் பண்ணுறோம், எப்படி வந்து இந்த ஃபார்மிங் வந்து எப்படி ஒரு ஆர்கானிக்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறத என்னோடய இன்டென்ஷனு. ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்பீச்சில் வந்து கன்னடா, தமிழ், இந்த தெலுங்கு, இங்கிலீஷ் எல்லாம் ஒரு அளவுக்கு தெரியும். கன்னடா வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன், ஏன்னா கர்நாடகாவில். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்குது, ஸோ யாரெல்லாம் விரும்புகிறீங்க இந்த ஆர்கானிக் இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு, அவங்க எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஆர்கானிக் இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்கில் வந்து எப்படி ஒரு பூ வர்றதுனாலும் சாயலில் என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் இருக்கணும், நாம் சாப்பிட்ற உணவில் என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் இருக்கணும், என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் இல்லை, எதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆர்கானிக் இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்கிறதே ஒரு தப்பான ஒரு இதுதான். இன்டிகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது ஒரு மாடோ, ஒரு சில ஆடோ, இல்லை ஒரு சில கோழியோ, இதோட ஒரு வேஸ்ட், இதோட கழுவு வச்சு தான் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண முடியும். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொன்னாலே இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் ரொம்ப அவசியம். நம்ம பண்ணல, இப்போ அட்வான்ஸாக ஒரு உரங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாலே இன்டிகிரேட்டட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஸோ நான் என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இந்த சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணி சேல் பண்ண விரும்புகிறேன். நான் ஒரு சின்னதாக குரு ஃபார்ம்ஸ் அப்படின்னு சீட்ஸு, மென்யூர்ஸு, ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் சேல் கூட பண்ணுறேன். என்ன நான் வந்து உற்பத்தி பண்ணுறேன், அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற விவசாயிங்க இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்களோ அதெல்லாம் சேல் கூட பண்ணுறேன், அந்த ஒரு சின்ன கம்பெனியில். அப்புறம் ஸோ ஒரு சின்ன முயற்சி, நான் ஆல்ரெடி ரொம்ப பேருக்கு இந்த கிளிரிசீடியா, அப்புறம் க்ரீன் மென்யூர் பிளான்ட்ஸு, ஃபர்டிலைசர் பிளான்ட்டில் சில பிளான்ட்ஸ் இருக்கும், ஃபர்டிலைசர் பிளான்ட்ஸு, மென்யூர் பிளான்ட்ஸ், அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ சீட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்மளோட வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி யாரும் கூட முயற்சி பண்ணதில்லை. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா யார் கூடயாவது பேசும்போது நான் நல்லா பேசுவேன் ஃப்ளூயண்ட்டாக. ஸோ வீடியோ பண்ணும்போது எல்லாமே நாம் ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு யாராவது இன்டிகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் பண்ணுறோம், இந்த சிக்கன் ஃபார்மிங், கோட் ஃபார்மிங், அதெல்லாம் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி, ஃபீட் மேனேஜ்மெண்ட் எப்படி, அதோடு இம்பார்ட்டண்ட்டாக எங்கள் சைடு விவசாயம் எப்படி போகுது, நம்ம மண்டியா பக்கத்தில் இங்கே விவசாயம் எப்படி போகுது, இங்கே எதெல்லாம் ப்ரீட்ஸ் இருக்குது, இங்கே சிக்கன் ப்ரீட் எப்படி இருக்குது, கோட் ப்ரீட்ஸ் எதெல்லாம் இருக்குது, ஷிப்பு ப்ரீட்ஸ் எதெல்லாம் இருக்குது, கவ் ப்ரீட்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்டிகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒருத்தன் இப்படி முயற்சி பண்ணுறான். ஸோ கன்னடா, தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் இந்த 4 லாங்குவேஜில் நான் ஆல்ரெடி கன்னடாவில் 55,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறேன். இப்போதுலேருந்து இந்த 3 லாங்குவேஜ்லேயும் தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்லையும் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் குரு ஃபார்ம்ஸ் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நண்பர்களை, அது வராது, ஃப்ளூயண்ட்டாக வராது, ஃப்ரெண்ட்ஸ் வரும் நண்பர்களை, உங்களுக்கு இன்டிகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.